ஹலோ எவ்ரிஒன். இட்ஸ் I.Tamizhan, தி டெவலப்பர், ஸ்ட்ரீமர், என்ஜினியர். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு ஹேக்ன்னயும் சொல்ல முடியாது, இல்லாட்டி அது ஒரு யுட்டிலிட்டின்னும் சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் டெலீட் பண்றதுக்கு வழி தெரியாம முழிச்சுட்டு இருப்போம். சில டைம் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஒரு அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுவும் கூட சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் காணாம போயிரும். இது கண்டிப்பா நீங்க ஃபோன்லயும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இத கம்ப்யூட்டர்லயும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் என்ன பண்ண போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன அன்இன்ஸ்டால் பண்ணும்போது, அது விட்டு வச்சிருக்க எல்லா டெம்பரரி ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைல்ஸு, ஷார்ட்கட்ஸு என்னென்னலாம் லிங்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோ, இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிரும். ஸோ கம்ப்ளீட்டா கிளீனா அன்இன்ஸ்டால் பண்ணிரும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற அப்ளிகேஷனோட நேம் IOBit அன்இன்ஸ்டாலர். IOBit அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நேமு. அந்த கம்பெனில IOBitல டிரைவர் பூஸ்டரும் இருக்கு. அந்த டிரைவர பத்தி நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். பட் இன்னைக்கு இந்த IOBit அன்இன்ஸ்டாலர பத்தி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு தேவைப்படாத ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் திங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷன். எனக்கு இப்போ இந்த எட்சர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தேவையில்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இத அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதில ஒரு ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கலி ரிமூவ் ரெசிடுவல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாரி கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது விட்டுட்டு போற எல்லா ஃபைல்ஸையும் கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி கேட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுக்கு நான் எஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல எந்த ஒரு ஃபைலுமே இது எனக்கு சேவ் பண்ணியிருக்கிறது எனக்கு தேவைப்படாது. அன்லெஸ் நீங்க WhatsApp அன்இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். WhatsAppல ரெசிடுவல் ஃபைல்ஸ்னா என்னவா இருக்கும்னா, அதில சேவ் பண்ணி வச்சிருக்க மீடியா ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு டவுன்லோடர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த டவுன்லோடரோட ஃபைல்ஸ்லாம் ரெசிடுவல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த டைம் அதுவும் சேர்ந்து டிலீட் ஆயிரும். அதுவும் கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் பிஃபோர் அன்இன்ஸ்டால். ஸோ ரீஸ்டோர் பாயிண்ட் இந்த ஆப்ஷன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். ரீஸ்டோர் பாயிண்ட்னா இப்போ ஒரு ஒரு டைம் இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த ஜஸ்டிஸ் லீக்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள விஷயத்த நீங்க அப்படியே சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எட்சர் அன்இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ நீங்க ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அன்இன்ஸ்டால் ஆகலனாலோ, இல்லாட்டி உங்களுக்கு திருப்பி வேணும்னாலோ, இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்ல இருந்து உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்க முன்னாடி கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சோ, எக்ஸாக்ட்டா அதே ஒரு ரெப்ளிகால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர் அந்த பேக்கப் ஸ்டேட்க்கு நீங்க போக முடியும். கிட்டத்தட்ட நீங்க புரோகிராமர் இருந்தீங்கன்னா, கிட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ கிட் ரீசெட் கமிட்லாம் பண்ணுவீங்கல்ல? ஸோ அந்த மாரி கிட் ஒரு பர்ட்டிகுலர் கமிட்க்கு போற மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிஃபால்ட் அன்இன்ஸ்டாலர் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்வோக் பண்ணும். ஸோ அந்த டிஃபால்ட் அன்இன்ஸ்டால் ஓப்பன் ஆகி பேசிக்கான ஃபைல்ஸ் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆகும். டெலீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ரெஜிஸ்ட்ரி ஃபைல்ஸ், அது பேலன்ஸ் விட்டு வச்சுட்டு போன ஃபைல்ஸ், அதாவது ஸ்கெட்யூல்டு டாஸ்க் வச்சிருந்தா ஸ்கெட்யூல்டு டாஸ்க் கிளியர் பண்றது. அதுக்கப்புறம் மத்த அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குல்ல, ஷார்ட்கட்ஸ்லாம் அங்கங்க போட்டு விட்டுருவோம். அந்த ஷார்ட்கட்ஸ் டெலீட் பண்றது. இதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட்ல ஏதாவது சர்வீஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அந்த சர்வீஸ் எல்லாம் டெலீட் பண்றது. எல்லா விஷயத்த பத்தி மொத்தமா கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷன நம்மளோட கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிரும். ஸோ தட்ஸ் பீயிங் செட். சரி, நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.